வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. நேற்று திங்கட்கிழமை NSE 422.40 புள்ளிகள் இறக்கத்திலும் BSE 1352.74 புள்ளிகள் இறக்கத்திலும் முடிச்சிருந்துச்சு. நேத்து நம்ம என்ன டாபிக்கோட ஷோவை ஆரம்பிச்சோமோ அதே டாபிக்கோட இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் சார். நேத்து நம்ம ஷோ பேசிட்டு இருக்கும்போது கச்சா எண்ணெய் $100 தாண்டி $114 கிட்ட வர்த்தகமாயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ இந்த டைம்ல கிட்டத்தட்ட $86 குறைந்து வர்த்தகமாயிட்டு இருக்கு. இத பத்தி சொல்லுங்க சார். இன்ஃபேக்ட் நேற்று நம்ம இதே நேரத்துல பேசிட்டு இருக்கும்போது $114, $116 போனதை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் த்ரூ த டே அது $119 வரைக்குமே சென்ற ஒரு நிகழ்வையும் நம்ம பார்த்தோம். பட் அதை தொடர்ந்து அப்படியே ஒரு ஏற்றத்தை சந்தித்த அந்த கச்சா எண்ணெய் திடீரென்று ஒரு 25% 25% டிராப், 25% வீழ்ச்சியை சந்தித்தே நம்ம பார்த்தோம். ஓகே, இரண்டு காரியங்களை குறித்து இங்க கவனிக்க வேண்டும். ஒன்று 1956 வருடத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய டிஸ்ரப்ஷன், அதாவது கச்சா எண்ணெயுடைய உற்பத்தி டிஸ்ரப்ஷனா இருக்கட்டும், இல்ல லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் டிஸ்ரப்ஷனா இருக்கட்டும், ஆஃப்டர் 1956 இதுதான் இந்த அளவுல பெரிய ஒரு டிஸ்ரப்ஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த சமயத்துல பிரிட்டன், பிரான்ஸ் 1956 சைனாய் பெனின்சுலா, பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் இஸ்ரேல் சேர்ந்து ஈஜிப்டோட சைனாய் பெனின்சுலா அட்டாக் பண்ணி இந்த ஆயில் டிஸ்ரப்ஷன் ஒரு 10% உண்டு பண்ணதை நம்ம பார்த்தோம். பட் அதை தொடர்ந்து இந்த 2026 வருஷம் இப்ப நடக்கின்ற இந்த ஒரு டிஸ்ரப்ஷன், சப்ளை டிஸ்ரப்ஷன் தான் அதுக்கு தொடர்ந்து இதை விட பெருசா இருக்கிறது. ஆல்மோஸ்ட் ஆயில் பிளான்ட் ஷட் டவுன் ஆகுறதையும், ஆயில் விலை ஏறுறதையும், கச்சா எண்ணெயோட ஏற்றத்தையும் நம்ம பார்த்துருக்கிறோம். முக்கியமாக நேற்று நடந்த இரண்டு காரியங்கள் என்னன்னா, ஒன்னு, பிரசிடென்ட் ட்ரம்ப் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக செல்லுகின்ற கப்பலுக்கு எஸ்கார்ட் கொடுக்க வேண்டும். அங்கே தொடர்ந்து கப்பல்கள் கச்சா எண்ணெய் கொண்டு செல்ல வழி ஏற்படுத்தி கொண்டு மூவ்மெண்ட் ஆஃப் க்ரூட் ஆயில் த்ரூ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஓப்பனாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இரண்டாவது, இந்த போர் கூடிய விரைவில் முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுக்கு ஒரு முடிவு கண்டிருக்கிறோம், இல்ல காண போகிறோம், காண இருக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்க கூடும். ஸோ ஐ திங்க் போத் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ் பிளேட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஸோ 25% ஏற்றத்தை சந்தித்த கச்சா எண்ணெய் ஓவர் த வீக்கெண்ட் அதே 25% வீழ்ச்சியும் சந்தித்ததை நம்ம பார்த்தோம். அண்ட் இப்போ நீங்க ரேட்ஸ், கச்சா எண்ணெயோட சர்வதேச சந்தையோட ரேட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா $85 அப்படின்றத ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இன்றைய தினம், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று G7 நாடுகளுடைய லீடர்ஸ் அவங்க ஒன்றாக சேர்ந்து கூடியிருந்து அவங்க கைவசம் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயுடைய ஸ்டாக் பைல்ஸ், அதாவது ஒவ்வொரு நாடுமே ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படி SPR ரிசர்வ்ஸ் அப்படின்னு வைத்திருக்கிறாங்க. அதே போல இந்தியாவுக்கும் அந்த SPR ரிசர்வ்ஸ் இருக்கிறது. ஸோ ஒரு 2 மாதத்துக்கான க்ரூட் சப்ளை, அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுமே, ஒவ்வொரு கண்ட்ரியுமே அந்த மாதிரி ஸ்டாக் ரிசர்வ் ஆஃப் க்ரூட் ஆயில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாக் பைல்ஸ்ல இருந்து இப்போ சப்ளை டிஸ்ரப்ஷன்ஸுக்கு அந்த பிரச்சனைகளை உடனடியாக சரி கட்ட அந்த ஸ்டாக் பைல்ஸ்ல இருந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கைவசம் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ்ஸ் சந்தைக்கு வெளியிடுமாறு அவங்க ஒரு முடிவெடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதையும் தெரிவிக்கப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங் இன்றைய காலை நடக்க இருக்கிறது. ஸோ அப்படி ஒரு முடிவெடுத்தாலுமே கூட மற்ற வெஸ்ட் ஏஷியன் நாடுகள் தற்போதைய தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள கச்சா எண்ணெயுடைய உற்பத்திக்கான ஏற்ற சப்ளைஸ் இந்த ஸ்டாக் பைல்ஸ்ல இருந்து நமக்கு உலகம் எங்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ட் தட் ஆஃப் கோர்ஸ் will bring down the price of crude as well. So இது எல்லாமே சேர்ந்து கச்சா எண்ணெயுடைய விலை வீழ்ச்சி ஒரு 25% ஏற்றம் கண்ட கச்சா எண்ணெய் தற்போதைய நிலைமைக்கு அதே 26-23% வீழ்ச்சியை கண்டு $85-86 ட்ரேட் ஆகிறதையும் பார்க்கிறோம். ஸோ ஐ திங்க் that has added a lot of positive impact to the stock markets. உலகத்தில் இருக்கிற மற்ற சர்வதேச சந்தைகளுக்கு இன்றைய காலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பாயன்சி சந்தைக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்றது தெரிந்து கொள்ள வேண்டும். சார், நேத்துக்கு ஷோல நம்ம
லிசனர் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு சார், வெங்கட் பிரேம்ங்கிறவர். என்னன்னா, கேன் ஐ பை க்ரூட் லைக் ஸ்டாக்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்போ நம்ம க்ரூட் ஆயில் வந்துட்டு இப்படி வாலட்டைலா இருக்க நேரத்துல இந்த கேள்வி கேட்கறது சரியா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு கேக்குறேன் சார். இல்ல டெஃபினட்டா நமக்கு இன்ஃபேக்ட் ஒரு வாரமா கச்சா எண்ணெய் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த போர் துவக்கத்துல இருந்து இல்ல அதுக்கு முன்பதாகவும் கூட we have been mentioning கச்சா எண்ணெய் தான் பார்க்க வேணும். பட் கச்சா எண்ணெய் வந்து ஸ்டாக் மாதிரி நீங்க வாங்க முடியாது. அதுக்கு வந்து டெலிவரியில நீங்க எடுக்க முடியாது. ஸோ நீங்க கமாடிட்டி சந்தையில வந்து கச்சா எண்ணெய் அல்லது கச்சா எண்ணெய் மினி கான்ட்ராக்ட் MCXல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அல்ல க்ரூட் ஆயில் மினி அப்படின்ற கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ இந்த 2 கான்ட்ராக்ட்ல தான் நீங்க ட்ரேட் பண்ண முடியும். அது வந்து ஒன்லி ஃபார் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட், டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கு. கேஷ் செக்மெண்ட்ல அப்படின்றது கமாடிட்டிஸ்ல கிடையாது, பொதுவா கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க கமாடிட்டி செக்மெண்ட்ல டெஃபினெட்லா கச்சா எண்ணெய் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், கமாடிட்டிஸ் வந்து ட்ரேடிங் ப்ராடக்ட் தான். அது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை அதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இட் இஸ் மென்ட் ஃபார் ட்ரேடிங் ஒன்லி. ஏன்னா அது டெலிவரி எல்லாம் ஒரு ரீட்டைல், ஒரு சிறு முதலீட்டாளராக இருந்து ஒரு சராசரி முதலீட்டாளர் இருந்து நம்ம யாருமே க்ரூட் கான்ட்ராக்டுக்கு வந்து டெலிவரி எடுக்க போவதில்லை. யோசிச்சு பாருங்க, 100 பேரல் ஆயில் ஒரு க்ரூட் மெகா கான்ட்ராக்ட் அப்படின்னா 100 barrels ஆஃப் க்ரூட். நீங்க 100 barrels ஆஃப் க்ரூட் வந்து எப்படி டெலிவரி எடுக்க முடியும்? மினி கான்ட்ராக்டே 10 barrels ஆஃப் க்ரூட். ஸோ அது வந்து நம்ம டெலிவரி எல்லாம் எடுக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இட் இஸ் ஒன்லி ட்ரேடிங் ப்ராடக்ட் அண்ட் டெஃபினெட்லி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கச்சா எண்ணெயில இருக்கிறது. பயன்படுத்த வேண்டும். இந்த ஏற்ற இறக்கம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு வாலட்டிலிட்டி, ஒரு லாபத்தை சம்பாதிக்க ஒரு வாய்ப்பையும் நேற்றைய தினம் நம்ம கச்சா எண்ணெய் தந்திருக்கிறது, இன்னும் தரும் அப்படின்றதையும் நம்ம நம்புறோம். ஸோ டெஃபினட்டாக ட்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சந்தை எப்படிங்க சார் இருக்கும்? இதுக்கு வந்து நீங்க யூஸ்வலா கேட்கிற கேள்விக்கு நானே பதில் சொல்லி அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா சர்வதேச சந்தைகளுடைய நிகழ்வுகள், அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீல், அந்த சென்டிமெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து டெஃபினட்டாக நம்ம சந்தைக்கு ஸ்பில் ஓவர் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கச்சா எண்ணெயோடைய ஏற்றம் வந்து உலக அளவுல பண வீக்கத்தை, இன்ஃபிளேஷனை கூட்டும் வகையில் அந்த ஒரு ஏற்றம் இருந்தது. அது சப்ளை செயின், லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்துக்கும் பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த மார்க்கெட் வீழ்ச்சி வந்து இவ்வளவு சிவியராக நம்ம நாட்டு சந்தை மட்டுமல்ல, சர்வதேச சந்தைகள்ல ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது பார்த்தோம். பட் 25% ஒரு வீழ்ச்சியை கச்சா எண்ணெய் விலையில் நம்ம பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக தட் இஸ் மார்க்கெட் பாசிட்டிவ். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க நிக்கே 225 நம்ம சந்தைக்கு வரேன். பட் பிஃபோர் தட் சர்வதேச சந்தைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிக்கே 225 ஜப்பான்ல இருக்க நிக்கே 225 வந்து நேற்றைய தினம் ஒரு 4-5% வீழ்ச்சியை சந்தித்து பார்த்தோம். 4000 புள்ளிகள் வீழ்ச்சியெல்லாம் நான் இதே நிகழ்ச்சியில கூறியிருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 1.8% ஏற்றத்தோடு 1912 புள்ளிகள் உயர்வோடு இன்றைய காலில இருந்து ட்ரேட் ஆகி வருகிறது. கேப் அப் ஓப்பனிங்ல இருந்து ட்ரேட் ஆகி வருது. அதே போல ஹாங்செங், ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஹாங்செங் வந்து 362 புள்ளிகள் உயர்ந்து வர்த்தகம் நடந்து வருகிறது. காஸ்பி, முக்கியமாக கொரியன் இண்டெக்ஸ் வந்து நேற்றைய தினம் ஐ திங்க் 5% கிட்ட அதுக்கு மேல வீழ்ச்சியை சந்தித்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதே 5% ரிகவர் ஆகி பாசிட்டிவ் ஜோன்ல ட்ரேட் ஆகிறதையும் பார்க்கிறோம். அதே போல டவ் ஜோன்ஸ் நேற்று தினம் முழுவதுமாக நெகட்டிவ்ல இருந்தது. இந்த கடைசி க்ளோசிங் டைம்ல வந்து லாஸ்ட் half an hour to 1 hour கிட்ட எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் மூவ் வந்து பிகாஸ் ஆஃப் நம்ம ஆல்ரெடி பேசி அந்த கச்சா எண்ணெய் சார்ந்த விஷயங்களை பேசின உடனே ஐ திங்க் 240 புள்ளிகள் உயர்வோடு வர்த்தகத்தின் முடிவில் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஐ திங்க் தட் ஆட்ஸ் டு a lot of positive sentiment on the market place. இந்த கச்சா எண்ணெயின் ரிஸ்க்ஸ் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்கிறது தற்போதைய நிலைமைக்கு. அண்ட் பிலோ 100 இஸ் டெஃபினெட்லி சம்திங். கச்சா எண்ணெயுடைய விலை வந்து $100 ஒரு பீப்பாக் என்ற விலையில் விட குறைவாக இருக்கும்போது தட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் தட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் த மார்க்கெட். ஸோ சர்வதேச சந்தைகளுடைய பாசிட்டிவ் சென்டிமெண்டல் ஃபேக்டர்ஸ் டெஃபினட்டாக நம்ம சந்தைக்கு ஒரு ஸ்பில் ஓவர் வந்து தர டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது, நேற்றைய தினம் சந்தை நம்ம எதிர்பார்த்தது வந்து 23,800 புள்ளிகள், 23,800 அப்படின்றதான் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இன்ஃபேக்ட் சந்தையுடைய லோ நேற்று தினம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 23,697 புள்ளிகள், 23,697 வாஸ் yesterday's low. ஆனால் அப்படியே நிக்காமல் டுவர்ட்ஸ் க்ளோஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரீபவுண்ட் கிடைத்ததையும் நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் மார்க்கெட் க்ளோஸ்ட் அபவ் 24,000. ஸோ அந்த ஒரு வாலட்டிலிட்டியும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் சந்தை வந்து வர்த்தகத்தின் முடிவில் 24,028 அப்படின்ற ஒரு லெவல்ல வந்து முடிந்ததையும் நம்ம பார்க்கிறோம். which is very close to the day high yesterday, 24,078 day high, 24,028 வந்து close. So there has been a lot of value buying that has happened.
இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் குட் நியூஸ், அதாவது நல்ல செய்தி வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்புல கொஞ்சம் வேல்யூ பையிங் நேற்றைய தினம் டுவர்ட்ஸ் க்ளோஸ் நடந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஷார்ட் கவரிங் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு லீட் தி இம்பாக்ட் டுடே. ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சந்தையில ஒரு கேப் இருக்கிறது. வெள்ளி அன்று க்ளோஸ் செய்யப்பட்ட அந்த லெவல்ல இருந்து விச் இஸ் 24,450 இருந்து நேற்றைய தினத்தோட ஹை வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா விச் இஸ் 24,078, ஆல்மோஸ்ட் ஒரு 350 பாயிண்ட்ஸ் கேப் வந்து சந்தையில இருக்கிறது. இந்த மாதிரி கச்சா எண்ணெயோட ஒரு வீழ்ச்சினால பிளஸ் த சென்டிமெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் ஃபீல் கமிங் இன் ஃப்ரம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ், அந்த ஒரு கேப்பை சந்தை வந்து நிறைவாக்கும் வழியில் இன்றைய தினம் ஒரு பவுன்ஸ் பேக் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. விச் மீன்ஸ் வி மைட் கோ பேக் டு டெஸ்ட் 24,450 அண்ட் அபவ் லெவல்ஸ் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து கொண்டு இன்றைய சந்தைக்குள் நுழையலாம். இதுக்கு சப்போர்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 24,000 அல்லது 23,800 புள்ளிகள், 23,850, 23,800 to 24,000 வந்து சப்போர்ட் ஆக வைத்து 24,450, 24,500 புள்ளிகள் வரைக்கும் இந்த ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் கேப் அப் ஓப்பனிங் நடக்கவும் இன்றைய தினம் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ த ரேஞ்ச் இஸ் பிரிட்டி பிராட். ஏன்னா இந்த பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம சந்தைக்குள்ள இஸ் கோயிங் டு ஈல்ட் a good value buying bounce back today அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, நேற்று நம்மளோட இந்தியன் ருப்பியோட மதிப்பு வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. இன்னைக்கு நீங்க பாசிட்டிவா ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்றீங்களா சார்? அது வந்து நம்ம இந்தியன் ருப்பியோட மதிப்புலயும் ரிஃப்ளெக்ட் ஆகலாங்களா சார்? இந்தியன் ருப்பி மதிப்பு மாற்றங்கள் வந்து முக்கியமாக ஆர்பிஐ ஆக்ஷன்ஸ் எடுத்தால் டெஃபினட்டாக அந்த ரிஃப்ளெக்ஷன் வரும். ரிமெம்பர், இது வந்து நமக்கு வந்து at $100 and above கச்சா எண்ணெயுடைய விலை வந்து $100 மேற்பட்டு செல்லும்போது நம்மளுடைய பில், அதாவது இம்போர்ட் காஸ்ட் வந்து அதிகரிக்கும். இப்போ வந்து $85. திஸ் ஒன் டே, நேற்று வந்து T20 மேட்ச் மாதிரி, ஒன் டே மேட்ச் மாதிரி அது 25% வீழ்ச்சியை சந்தித்ததுனால ஐ திங்க் கொஞ்சம் பேலன்ஸ், மேபி a little bit of strengthening of the rupee marginally could reflect. ஆர்பிஐயோட ஆக்ஷன் எடுத்தாலுமே ஐ திங்க் தட் மே ரிஃப்ளெக்ட் அப்படின்றத என்னுடைய எதிர்பார்ப்பு. பட் ஆர்பிஐ தொடர்ந்து இந்த லெவல்ல வந்து ஆக்ஷன் எடுக்குமான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். பட் இஃப் தே டேக் ஆக்ஷன் டெஃபினெட்லி கொஞ்சம் ஸ்ட்ரெங்தனிங் நடக்கலாம். பட் அதர்வைஸ் ஐ திங்க் இருக்கிற லெவல்ல தான் அங்க வந்து மாற்றங்கள் பெரிய அளவில் இல்லை. பிகாஸ் நவ் த டாலர் இஸ் கெட்டிங் ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர். ஜாப்பனீஸ் யென் மற்ற பல கரன்சிஸுக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா 160 அப்படின்ற ஆல்மோஸ்ட் 159, 160 ரேஞ்சு கிட்ட டாலர் யென் ரேட்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்டர்நேஷனலி டாலர் வந்து வீக் ஆகவில்லை. ஸோ இங்கேயும் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த சந்தையோடைய பவுன்ஸ் பேக் நீக்கம் வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் க்ரூட் ஆயிலுடைய வீழ்ச்சி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகுது, ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டாக் பைல்ஸ்ல இருந்து கச்சா எண்ணெய் ரிலீஸ் செய்ய போகிறாங்க அப்படின்றலாம் ஒரு முடிவு. அதை தவிர்த்து கரன்சி வீக்கனிங் வந்து பெரிய அளவில் யூஎஸ் டாலருக்கு இப்போதைக்கு நடக்கவில்லை. அண்ட் தேர்ஃபோர் ஐ டோன்ட் திங்க் ருப்பி வந்து பெரிய அளவில் ஸ்ட்ரெங்தன் ஆக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது நம்ம நினைக்க வேண்டாம். இந்த நாடுகள், அதாவது இப்ப ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் மற்ற பல நாடுகள் பத்தி நான் சொல்லியிருந்தேன், அந்த ஏற்றத்தை ஷார்ப்பா சந்தித்து இருக்கிற நாடுகள் எல்லாமே அவங்களோட கரன்சி உடனே ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம நினைக்க கூடாது. அது கரன்சி மார்க்கெட்ஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஸ்டாக். ஸோ ஐ டோன்ட் திங்க் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெங்தனிங் எல்லாம் இந்தியன் ருப்பிக்கு உடனடியாக நடக்க போகுது என்பதை நம்ம எதிர்பார்த்து கொள்ள வேண்டாம். FIS, DIS என்ன சார் பண்ணிருக்காங்க? வழக்கம் போல FIS விற்கதான் செஞ்சிருக்காங்க. சொல்லுங்க சார். இப்பதான் நீங்க இந்த நிகழ்ச்சி ஹோஸ்டுக்கு வந்து ஃபுல்லா ஓரியன்ட் ஆகி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக் பழகிடுச்சு. ஆமா, FIS அவன் வித்துட்டா இருப்பாங்க அப்படி. கார்த்திக் கிட்ட நான் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தேன். இப்போ உங்ககிட்ட ஐ திங்க் நீங்க கேட்டு கேட்டு பழகிட்டீங்க. ஸோ தொடர்ச்சியாக அவங்க வித்துதான் வராங்க. அவங்களுடைய மாற்றம், அவங்களுடைய ஆக்ஷன்ஸுக்கு வந்து எந்த விதமான மாற்றமும் நம்ம கவனிக்கவில்லை. இன்ஃபேக்ட் டாக்கிங் அட் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா 6,345 கோடிக்கான நெட் செல்லர் FIS. அதே போல DIS வந்து 9,000 crores நெட் பையர்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் பட் எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் பைஸ். DIS வந்து எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் பைஸ் அண்ட் லாட் ஆஃப் இட் வில் பி வேல்யூ பைங். ஏன்னா 23,600 700 அப்படின்ற லெவல்லாம் சொல்லும்பொழுது இட் பிரிங்ஸ் a lot of value to buy in. ஐ திங்க் அதுதான் DIS பண்ணியிருக்காங்க. வேற FIS வந்து தொடர்ச்சியாக 2வது நாள் பேக் டு பேக் 6,000 கோடிக்கு மேலான நெட் செல்லர்ஸா மாறி இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தே வில் கண்டினியூ டு செல். அவங்களுடைய டைரக்ஷன்ஸுக்கு வந்து எந்த விதமான மாற்றமும், ஆக்ஷனுக்கு எந்த விதமான மாற்றமும் நடக்கவில்லை அப்படின்றதையும்
நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஃபேக்ட் F&O செக்மெண்ட்ல கூட FIIs வந்து 3000 கோடிக்கு நெட் செலரா தான் இருக்காங்க. ஸோ 2 செக்மெண்ட்லயும் நெகட்டிவா தான் இருக்கிறாங்க. வேறஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க DIS உடைய ஆக்ஷன்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்து 6900 கோடிக்கான நெட் செலரா இருக்காங்க. ஸோ அவங்க ஹெட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு வேளை சந்தைக்கு வந்து வீழ்ச்சி வந்தால் அந்த 9000 கோடி நம்ம வாங்கியிருப்போமே அதுக்கு ஆஃப்செட் பண்றதுக்கு 6000 கோடி ஷார்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுதான் அவங்களும் ட்ரேட் பண்றாங்க. பட் எனிவே கேஷ் செக்மெண்ட்ல ஐ திங்க் FIIs கண்டினியூ டு ரிமைன் நெட் செல்லர்ஸ். F&O செக்மெண்ட்லயும் FIIs கண்டினியூ டு ரிமைன் நெட் செல்லர்ஸ். DIS வந்து ஹெட்ஜ் பொசிஷன்ஸ்ல அவங்க கேஷ்ல பெரிய அளவுல வாங்குறாங்க. கான்ட்ரா பொசிஷன் வந்து F&Oல எடுத்து கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பொதுவாக DIS வந்து F&O செக்மெண்ட்ல அதாவது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்து பெரிய அளவுல ஷார்ட் பொசிஷன்ஸ் இல்லை நெகட்டிவ் பொசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நாள் தொடர்ச்சியாக பிப்ரவரி முழுவதும் அப்படிதான் இருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். இன்றைக்கு என்ன செய்ய போறான்றது நான் ஆர்வத்தோட பார்க்க இருக்கிறேன். ஏன்னா ஐம் வெரி கீன் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த பேட்டர்ன் வந்து இன்றைக்கு தொடருமா என்பது. தங்கம் வெள்ளி விலை இன்னைக்கு எப்படிங்க சார் இருக்கு? தங்கம் வந்து அதே லெவல்ல ட்ரேட் ஆகுறதை நம்ம பார்க்கிறோம். சர்வதேச சந்தையில 5176 $5180 ஒரு ரவுண்ட்ஸ் அப்படின்ற லெவல்ல ட்ரேட் இட் இஸ் நாட் ரன் அப். அது பெரிய அளவுல ஒரு மாற்றம் வந்து தங்கத்துடைய விலையில வரல. பட் ஐ திங்க் வெள்ளியோட விலையில ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஐ திங்க் 83க்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய தங்கம் வந்து மறுபடியும் வெள்ளி வந்து 83க்கு வந்திருக்கக்கூடிய வெள்ளியின் விலை மறுபடியும் $89 $90 per ounce அப்படின்ற லெவல்ல மறுபடியும் ஒரு ஷார்ப்பான ஏற்றம். ஸோ தட் ஆஃபர்ஸ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ திங்க் போர் சீக்கிரம் முடிஞ்சு விடும் அப்படின்ற ஒரு பேச்சு வரும்பொழுது டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் டிமாண்ட் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. therefore சில்வர் பிக்ஸ் அப் சம் ஸ்டீம். காப்பர் கூட 5.87 5.90 அந்த ரேஞ்சில் $per pound அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருவதை பார்க்குறோம். அண்ட் கச்சா எண்ணெய் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ MCXல நீங்கள் நேற்று தினம் க்ளோஸ் பிஃபோர் டுடேஸ் ஓப்பன் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அதாவது கச்சா எண்ணெய் வந்து 8790 ஒரு பீப்பாக் என்றும் 10 கிராம் கோல்டு அப்படின்றது 1,61,000 ஸோ ஸ்லைட்லி டவுன். சில்வர் வெள்ளி வந்து 1 கிலோ வெள்ளி வந்து 2,67,000 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகி வர்றது. காப்பர் வந்து பிலோ $1,200 கிலோ. ஸோ 1,194 ஒரு கிலோ அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ மெட்டல்ஸ் கொஞ்சம் சப்ரஸ்டா இருக்கிறது, ப்ரைஸ் கொஞ்சம் டிப் எக்ஸப்ட் ஃபார் சில்வர். வேற கச்சா எண்ணெய் வந்து அதுக்குடைய வாலட்டிலிட்டியில ட்ரேட் ஆகி வர்றதை நம்ம பார்க்கிறோம். மெட்டல்ஸ் எப்போ சார் திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகும்? மெட்டல்ஸ் இந்த போர் முடிஞ்ச உடனே ஐ திங்க் ஆல் மெட்டல்ஸ் வில் ஸ்டார்ட் see the bounce backன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும், ரீபில்டிங் நடக்கணும், உடைந்த நகரங்களை திருப்பி கட்ட வேண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே மறுபடியும் ரீபில்டிங். இது வந்து ஒவ்வொரு போருக்கு அப்புறம் நம்ம பார்த்துருக்கோம். அது வியட்நாமா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும். அதே போல ஈரான் போர் நடந்த உடனே ஐ திங்க் there will be some reconstruction, there will be some rebuilding. அண்ட் மற்ற பல நாடுகள்லயுமே அதாவது சுற்றி இருக்கக்கூடிய வெஸ்ட் ஏஷியன் நாடுகளுக்குமே பாதிப்பு நடந்திருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்குமே அந்த ரீபில்டிங் ப்ராசஸ். ஸோ ஐ திங்க் ஓவரால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து இன்னும் ஒரு போர் முடிஞ்ச உடனே ஒரு பூஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறது. அண்ட் I think that should lift the metals back up. And threat perceptions வந்து கொஞ்சம் குறையும் பொழுது ஐ திங்க் கோல்டு பர்டிகுலர்லி மே ரிமைன் ஸ்டாட்டிக், இல்லை இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. சில்வர் அப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னால சில்வர், காப்பர் எல்லாமே, அலுமினியம், மற்ற பல மெட்டல்ஸ் எல்லாமே அந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னால ஒரு ஏற்றத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ திங்க் தட் வில் பி த டைரக்ஷன். மெட்டல்ஸ் வந்து அப்படிதான் அந்த திசையில தான் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? நேற்று 23,697 அப்படின்ற ஒரு லெவல்ல சந்தை ஒரு லோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஹை டெலிவரி கேஷ் செக்மெண்ட்ல பெரிய அளவுல நடந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்றத நீங்க நினைச்சிருக்கிறீங்க. பாசிபிளி ரைட். அதுல பெரிய அளவுல ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து கிராசிம், கோட்டக் பேங்க், HDFC லைஃப், UPL, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், SBI லைஃப், மேக்ஸ் ஹெல்த், பஜாஜ் ஃபினான்ஸ், அதே போல 361 இது எல்லாமே வந்து கேஷ் செக்மெண்ட்ல பெரிய அளவில் டெலிவரி நடந்திருக்கு. லாங் பில்டப் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவில் F&O செக்மெண்ட்ல ரொம்ப குறைவா தான் இருக்கிறது. 7-8 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல். ஸோ நேற்று பெரிய அளவில் வீழ்ச்சி, பெரிய அளவில் லாங் பில்டப் வந்து நடக்க இயலவில்லை. ஸோ அதுலேயும் லாங் பில்டப் நடந்திருக்கக்கூடியது விப்ரோ, MCX மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், டிமார்ட்,
அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோபிந்தோ ஃபார்மா, சன் ஃபார்மா, பாலிசி பஜார், அவ்வளவுதான். ஸோ எல்லாமே நான் இண்டெக்ஸ் தான், பெரிய அளவில் நான் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் தான் லாங் பில்டப் நடந்திருக்கு. அதே போல ஷார்ட் பில்டப் நீங்க பாத்தீங்கன்னா 96, 97 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல் F&O செக்மெண்ட். இன்னைக்கு வந்து இண்டெக்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் உடைய ஒரு எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி இன்னைக்கு இருக்கிறது செவ்வாய்க்கிழமை. ஸோ தே குட் பி வாலட்டிலிட்டி, பட் தே குட் ஆல்சோ பி ஷார்ட் கவரிங் மூவ்ஸ். ஸோ ஷார்ட் பில்டப் நடந்திருக்கக்கூடிய F&O செக்மெண்ட்ல ஆயில் இந்தியா, KPI டெக், ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ONGC, பிரஸ்டீஜ், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், KEI. சரி, நேத்து பெரிய வீழ்ச்சிக்கு அப்புறம் இன்னைக்கு சந்தைக்கு பவுன்ஸ் பேக் வரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இன்னைக்கு ஷோ முடிச்சுக்கலாம் சார். நாளைக்கு சந்திக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.